வார்த்தை உணர்ந்திட இறை அன்பில் நிலை பெற நிறை சாட்சியாகிட உம்மை நாடி தேடி வருகின்றோம். தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உம் யாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைந்து
பாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இதோ இந்த நாளிலே அன்னையை போன்று வாழவும் அன்னை பெற்ற அருளை நாமும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே வருகை தந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அருள் இருந்தாலே போதும், நாம் எந்த காரியத்திலும் எந்த செயலிலும் துணிச்சலோடு இறங்கலாம். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவனுடைய அருள் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேண்டி வந்திருக்கின்ற அத்தனை வரங்களும் நமக்கு கிடைக்கும். இறைவனும் நம்மோடு இருப்பார், நாமும் அவரோடு இருப்போம். இதுதான் இன்றைய நாளிலே இந்த பீடத்திற்கு முன்பு பொறிக்கப்பட்டிருக்கிறது. மரியா அருள் நிறைந்தவள் என்ற அருமையான ஒரு சொற்றொடரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அருள் வேண்டி ஜெபிப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். இன்றைய திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இளையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shine Web TV as well as other social media, and in a special way for all the sponsor of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போமாக. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. தாழ்ந்தோர் வறியோர் இடையே மிக சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டீரே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும்
எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரை அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமின்றி வேறு எவருக்கும் அறிய முடியாதன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்தம் ஆவியை அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை. மாறாக தூய ஆவியர் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டுமுடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரே அனைத்தையும் ஆய்ந்துணர்ந்தவர். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமே கிறிஸ்துவின் மனதை கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் அனைத்திலும் நீதியுள்ளவர்.
ஆண்டவர் அனைத்திலும் நீதியுள்ளவர். ஆண்டவர் அனைத்திலும் நீதியுள்ளவர். நீதியுள்ளவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. எங்களுக்காக மன்றாடும் மரியே வாழ்கவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாஸ்ரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்னை என்றால் நீ அம்மா, அனைவரும் உந்தன் சேயம்மா. அன்பிலே நீங்கள் தாயம்மா, அவனியில் நிகர் யாரம்மா. தஞ்சம் உந்தன் மடியம்மா, பஞ்சம் இனி ஏதம்மா. அருள் நிறைந்த மரியே, கொஞ்சம் கண் திறந்து பாரம்மா. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே,
அன்னையை தேடி வந்திருக்கின்ற அன்பு பக்தர்களே, இன்னைக்கு இறைவனே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை தருகிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக பிரிந்த சகோதரர்கள், பிரிவினை சகோதரர்கள் அல்லது அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாத உள்ளங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சவுக்கடி கொடுத்த மாதிரி இந்த அன்னை மரியாளை பற்றி உங்கள் உள்ளத்திலே பதிய அருமையான ஒரு வார்த்தையை தருகிறார். ஏனென்றால் பிரிந்த சகோதரர்கள், பிரிவினை சகோதரர்கள் அல்லது மரியாளை பற்றி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு சில காரணங்களை சொல்லி அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்று, அன்னை மரியாளை ஒரு முட்டைக்கு சமமாக ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார்கள். முட்டையா? அன்னை மரியாள் ஒரு முட்டை, அதாவது ஒரு முட்டை என்ன வாங்குவோம், அந்த கருவை எடுத்து விடுவோம், அது ஆம்லெட் போடுவியோ, ஆஃப் ஆயில் போடுவியோ, ஃபுல் பாயில் போடுவியோ, அது என்ன தெரியாது. அதை எடுத்து சாப்பிட்றோமா, அந்த தோட்டம் என்ன செஞ்சிடும், கூட்டை தூக்கி வீசிடும். அன்னை மரியாளையும் அப்படி தான் சொல்லுகிறார்கள். அன்னை மரியாள் இயேசுவை கொண்டு வந்தார்கள், அவ்வளவுதான், முடிந்துச்சு அவருடைய வேலை என்று சொல்லி முட்டை அந்த கூட்டுக்கு சமப்படுத்தி பேசுகிறார்கள். இரண்டாவது, அன்னை மரியாள் ஒரு வாழைப்பழத்திற்கு சமமாக சொல்லுகிறார்கள். வாழைப்பழமா உரிக்கிறோம், பழத்தை சாப்பிட்றோம், தோலை தூக்கி வீசி விடுகிறோம். அதனால் அன்னை மரியாள் வாழைப்பழ தோலுக்கு சமமானவள் என்று சொல்லி தூக்கி வீச வேண்டியது தான், தேவையில்லை என்று சொல்லுகிறார். பழம் மட்டும் வேண்டுமா? மூன்றாவது காரணம், ஒரு வாகனத்தில் வருகின்ற விஐபிக்கு ஒப்பிடுகிறார்கள். வாகனத்தை ஏற்றி வருகின்ற விஐபி யாராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது பெரிய தலைவராக இருக்கலாம், காத்திருக்கிறார்கள். வாகனம் வருகிறது, வாகனம் வந்த உடனேயே அதிலிருந்து அமைச்சர்களோ விஐபிஸோ இறங்கி விடுகிறார்கள். அவருக்குத்தான் நாம் என்ன செய்கிறோம், மாலையை போட்டு வரவேற்கிறோம். அந்த ஏற்றி வந்த வாகனத்தை நாம் என்ன செய்கிறோம், ஓரங்கட்டி விடுகிறோம். எனவே அன்னை மரியாள் அந்த வாகனத்துக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அன்னை மரியாளை முட்டை தோட்டுக்கும் வாழைப்பழ தோலுக்கும் வாகனத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்ற அல்லது அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்குத்தான், இதோ அன்னையின் பக்தர்களாகிய நமக்கும் சரி, அன்னை மரியாளை ஏறெடுத்து பார்த்த இறைவன் ஒரு வார்த்தையை இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள் என்று சொல்லுகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை யார் சொன்னது? இறைவனே சொல்லியிருக்கிறார். ஆனால் மனிதனோ தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையை அமைத்துக் கொள்ளுகிறான். ஆம் அன்புமிக்க சகோதரமே, இது இறைவன் கொடுத்த தனி வரம் அன்னை மரியாளுக்கு. இதற்கு சொல்லுவதற்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி, வரலாற்றிலே நடந்த நிகழ்ச்சி. அமெரிக்க நாட்டிலே ஆப்ரஹாம் லிங்கன் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பேரும் புகழும் வாங்கினான். எனவே அவன் ஒரு நாள் வீதியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பொது சந்தையிலே, மார்க்கெட் பிளேஸிலே அங்கே என்ன செய்கிறார்கள், அடிமை பெண்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். வாங்கியவர்கள் நிச்சயம் அந்த பெண்ணை அடிமைப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்ச்சி அமெரிக்க நாட்டிலே நடந்து கொண்டிருந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் அந்த பொது மார்க்கெட்டிலே, பொது சந்தையிலே நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெண்ணை ஏலமிட்டார்கள். அப்பொழுது ஆப்ரஹாம் லிங்கன் சென்றார், அந்த கொடூரமான காட்சியை பார்த்தார். அந்த பெண்ணை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணினுடைய விலை மதிப்புள்ள அந்த பணத்தை கொடுத்து அந்த பெண்ணை அவர் ஏலத்திலிருந்து எடுத்து விட்டு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், பெண்ணே, நீ இனிமே அடிமை அல்ல, அடிமை இல்லை, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிவிட்டேன். எனவே நீ போ, நீ ஒரு சுதந்திர பறவை, உனக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொள், யாருக்கு நீ அடிமை இல்லை என்று சொல்லி ஆப்ரஹாம் லிங்கன் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாராம். ஆனால் அந்த பெண்ணோ அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல், நான் ஏன் செல்ல வேண்டும், நீங்கள் என்னை விலை கொடுத்து அடிமை நிலையிலிருந்து மீட்டு விட்டீர்கள், எனவே நான் அடிமையாக மாட்டேன், நான் செல்ல மாட்டேன், உங்களுக்கே அடிபணிந்து நான் உங்களுக்கு சேவை செய்வேன், உங்களோடு இருப்பேன், என்னை மீட்ட உங்களுக்கு நான் பணிபுரிவேன், வாழ்நாளெல்லாம் பணிபுரிவேன் என்று சொல்லி அந்த பெண் அந்த ஆபிரகாம் லிங்கம் பின்னாலே சென்று அந்த ஆயுள் முழுவதும் அவருக்கு சேவை செய்தாராம். இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி.
இதோ நம்முடைய வரலாற்று நிகழ்ச்சியிலும் மீட்பின் திட்டத்திலும் ஒரு நிகழ்வு நடந்தது. இதோ மனிதனாய் பிறக்கிற ஒவ்வொருவரும் ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்திற்கு, ஜென்ம பாவத்திற்கு அடிமையாக இருந்தார்கள். எல்லாருமே ஜென்ம பாவத்திற்கு ஆளாகி நாம் பாவ வாழ்விலே பிறந்தோம். ஆனால் இறைவன் என்ன செய்தார்? அன்னை மரியாளை முன்குறித்து வைத்து தன் மீட்பின் திட்டத்திலே பங்கு பெற அன்னை மரியாளை ஜென்ம பாவத்திலிருந்து விடுவித்து பரிசுத்த பெண்ணாக, அமல உற்பவியாக பிறக்க செய்தார். பரிசுத்த பெண்ணாக அவர் கொடுத்த கொடைதான் அன்னை மரியாளுக்கு அருளை கொடுத்தார், அருளால் நிரப்பினார். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த அருளை பெற்ற அன்னை மரியாள் இறைவனுடைய திட்டத்திற்கு, இறைவனுக்கு அடிபணிந்து, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவள் தான் இறைவனால் அருளால் நிரப்பப்பட்டவள் அன்னை மரியாள். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, அன்று உலகத்தை படைக்கின்ற பொழுது பரிசுத்தவான்களாக, அதுவும் உயிரினங்களை படைத்தார், உலகத்தை படைத்தார், அழகு ஓவியத்தை படைத்தார். அதிலே தன் சாயலில், தன் உருவத்திலே மனிதர்களை படைத்தார். ஆதாம் ஏவா படைத்தார், பரிசுத்தவான்களாக படைத்தார், பாக்கியவான்களாக படைத்தார், தூயவர்களாக படைத்தார். கடவுள் அவருக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள் என்று நினைத்தார். ஆனால் முதலில் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் உலக சிற்றின்பத்திற்கு, உலக ஆசைக்கு, உலக பற்றுக்கு, நானும் கடவுளை போல ஆக வேண்டும் என்று நினைத்த சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆதாம் ஏவாள் விளக்கப்பட்ட கனியை தின்று பாவத்திற்கு அடிமையானார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தன்னுடைய கட்டளைகளை மீறிவிட்டார்களே, தனக்கு துரோகம் செய்து விட்டார்களே, உலக சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்த கடவுள் இறங்கி வந்து, மனிதா நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஒளிந்து கொண்டான். எனவே ஏவாளையும் ஆதாமையும் அழைத்த கடவுள், நீங்கள் தண்டனை பெற வேண்டும் என்று சொல்லி அங்கு கடவுளுடைய சிந்தனையிலே 2 வழிகள் எண்ணத்திலே தோன்றின. ஒன்று நீதி, இவர்கள் செய்த தவற்றுக்கு நீதியின்படி தண்டனை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இறை சிந்தனையிலே, கடவுளுடைய சிந்தனையிலே தோன்றியது இரக்கம். எனவே தன் சாயல் படைத்த மனிதனை நீதியின்படி தண்டித்தாலும், ஆதாம் ஏவாளையும் அழகைக்கும் தண்டனை கொடுத்தாலும், அவனுடைய கடவுளுடைய உள்ளத்திலே விஞ்சி இருந்தது மனிதனுடைய வாழ்விலே இரக்கம். எனவே தண்டனை, நீதியின்படி தண்டனை கொடுத்தாலும் இரக்கத்தின் பேரிலே தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மக்களை, விலகி சென்ற மக்களை எப்படி நான் மீட்க வேண்டும் என்று நினைத்த கடவுள் சிந்தனையை தூண்டினார். எனவே அந்த மீட்பு பணியை தொடர்வதற்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தாரோ தெரியவில்லை, பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்தாரோ தெரியவில்லை, பல்வேறு இறைவாக்கினர் அரசர்களையும் அனுப்பினாரோ தெரியவில்லை. இந்த மீட்பு திட்டம் ஒரு நேரத்தில் நிறைவேற வேண்டும், என் மக்கள் அழிந்து போகக்கூடாது என்று நினைத்த கடவுள் முன்குறித்து வைத்தார். யாரை? அன்னை மரியாளை. இதைதான் பார்க்கிறோம். தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் கடவுள்? அன்றே ஆதாம் ஏவாளை மனிதனாக படைத்த, மனுஷியாக படைத்த கடவுள் 3வது மனிதனை நினைத்து பார்க்கிறார். அதுதான் அன்னை மரியாள். என்ன சொல்லுகிறார்? அழகை பார்த்து சொல்லுகிறார், உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் பெண் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் உன் காலால் குதிகாலால் உன்னை மிதிப்பாள், நீ தீண்ட முயல்வாய் என்று சொல்லி அன்றே ஒரு பெண்ணை குறித்து பேசிவிட்டார். அந்த பெண் தான் அன்னை மரியாள். எனவே தன்னுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்? தேர்ந்தெடுக்கிறார், தெளிவு செய்கிறார். தேர்ந்தெடுத்தல் என்றாலே ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்க வேண்டும், மனிதர்கள் இருக்க வேண்டும். எனவே இறைவன் நினைத்து பார்த்தது, ஆதாம் ஏவாளை நினைத்து பார்த்தாலும் இந்த மீட்பு திட்டத்திலே யாரை பங்கெடுக்க வைப்பது, யாரை அழைப்பது என்று சொல்லி தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே, இதைதான் ஒரு இறை வார்த்தையாக எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம்.
தாயின் கருவறையில் இருக்கும் முன்பே உன்னை நான் அறிந்திருக்கிறேன், அறிந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், தேர்ந்தெடுத்த உன்னை மக்களின் இறைவாக்கினராக உன்னை நான் அனுப்ப போகிறேன் என்று சொல்லி எரேமியாவுக்கு சொன்ன கடவுள் அதே வார்த்தை அன்னை மரியாளையும் தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே முன்குறித்து வைத்து தேர்ந்தெடுத்தார். சுவைக்கின் அன்னம்மாளுக்கு ஒரு பிள்ளையாக பிறக்க செய்து ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஜென்ம பாவத்திலிருந்து அவரை மீட்டவராக, அடிமைத்தளத்திலிருந்து மீட்டவராக ஆண்டவர் கடவுள் தந்தையானவர் என்ன செய்கிறார்? அருளால் நிரப்புகிறார் அந்த பெண்ணை. அவள்தான் அன்னை மரியாள். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இதோ அன்னை மரியாள் அருளால் நிரப்பப்பட்டாள். அருளால் நிரப்பப்பட்டாள். ஏனென்றால் தேவனுடைய இரக்கத்திற்கு அவர் உறுதுணையாக இருந்தால். எனவே அருளால் நிரப்பப்பட்டவளை தான் இறைவனும் சரி, அதாவது இறைவனுடைய தூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி சொன்ன பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்னார். இறைவனே பேசிய வார்த்தை, இறைவனுடைய தூதர்கள் பேசிய வார்த்தை, அதாவது விண்ணகமே பேசியது. அன்னை மரியாளை ஏறெடுத்து பார்த்து இவள் அருள் நிறைந்தவள். நீங்க நினைக்கிற மாதிரி முட்டை தோற்றிற்கும் வாழைப்பழ தோலுக்கும் வாகனத்திற்கும் அன்னை மரியாள் இல்ல, இவள் அருளால் நிறைந்தவள் என்று சொல்லி இறைவனுடைய செயல்பாடுகளை வெளியிட்டு பார்க்கிறோம். அதன் பிறகு இதெல்லாம் விண்ணகம், இறைவனும் இறை தூதர்களும் விண்ணகம் அன்னை மரியாளை பற்றி சொல்லுகிறது. இதோ எலிசபெத் அம்மாள் யார்? மலடியாக இருந்தவள் பரிசுத்த ஆவியினால் அருளால் கொடைகளால் அவள் கருத்தாங்கி இருக்கிறாள். அவளுடைய வீட்டிற்கு அன்னை மரியாள் போகும் பொழுது மன்னகத்தை சேர்ந்த எலிசபெத் அம்மாள் என்ன சொன்னாள்? இதோ ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லி மன்னகமே சொல்லுகின்ற விதத்திலே எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்தினாள், போற்றினாள், அருளால் நிறைந்தவள் என்று சொன்னார். ஆம், விண்ணகமும் மன்னகமும் அன்னை மரியாள் அருளால் நிறைந்தவள் என்று சொல்லி நமக்கெல்லாம் வெட்ட வெளிச்சத்தை சொல்லுகிறது. இதை விட என்ன வேண்டும்? இதை விட என்ன வேண்டும்? இறைவனே சொல்லியிருக்கிறான் அருளால் நிறைந்தவள் என்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ அன்னையை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறீர்கள். நிச்சயம் இந்த தாய் எப்படிப்பட்டவள் என்று 1000 அர்த்தங்கள், 1000 நினைவுகள், 1000 சிந்தனைகள், 1000 பண்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைய நாளிலே 3/9/2024 இந்த அதிகாலை திருப்பலியிலே தொலைக்காட்சியிலே கண்டு கொண்டிருக்கிற இறை மக்களே, இறைவன் உங்களுக்கு சொல்லுகிறார், அன்னை மரியாளினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிற உங்களுக்கு அன்னை மரியாள் அருளால் நிறைந்தவள், கடவுள் ஆசீர்வாதத்தால் நிறைந்தவள் என்று சொல்லி. எனவே அன்னை மரியாளை நாம் போற்றுவோம், அன்னை மரியாளை நாம் என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம், அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்துவோம். அவள் தனி மரியாதைக்குரியவள், வணக்கத்துக்குரியவள். எல்லா நாவுமே அவளை போற்றி கொண்டிருக்கிறது, புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே நீங்களும் நானும் போற்ற புகழ வந்திருக்கிறோம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் அருளால் நிறைந்தவள் என்ற ஒரு வார்த்தையை சிந்தனையை மனதிலே பதித்து இல்லத்திற்கு செல்லுங்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு செய்தியை இறைவன் தர இருக்கிறார். எனவே அன்னை மரியாள் எப்படி அருளால் நிறைந்தவளாய் இருப்பதற்கு காரணம் 3. 1, பெற்றோர்கள் செய்த புண்ணியம். பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அன்னை மரியாளை அருளால் நிரப்புவதற்கு காரணமாக இருந்தது. சுவைக்கின் அன்னம்மாள் இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள், பக்தியிலே சிறந்தவர்கள், கடவுளுடைய சட்டத்திட்டங்களை அணு அணுவாக கடைபிடித்தவர்கள், தகப்பனுக்கு பெற்றோர்களுக்கு தவறாமல் பிறந்த குழந்தை தான் அன்னை மரியாள். எனவே அந்த பெற்றோருடைய ஆசீர்வாதத்தினால், பெற்றோருடைய வாழ்க்கையினால் அன்னை மரியாள் ஒரு நல்ல பெண்ணாக வளர்க்கப்பட்டாள், பரிசுத்த பெண்ணாக கண்டு பாவிக்கப்பட்டாள். எனவே பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு வந்திருக்கிறது. எனவே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான பெற்றோர்களாகிறீர்கள், அருளை பெற்ற பெற்றோர்களாகிறீர்கள், ஆசீர்வாதம் பெற்ற பெற்றோர்களாகிறீர்கள். உங்களுடைய பாவ வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சாபத்தை உண்டாக்க கூடாது, மாறாக ஆசீர்வாதத்தை உண்டாக்குகின்ற பெற்றோர்களாக நீங்கள் இருங்கள். 2வது, அன்னை மரியாளுடைய சுய பொறுப்புடன் வாழ்ந்த தூய்மையான வாழ்க்கை தான் அவருக்கு அருளை பெற்று தந்தது. அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த வாழ்க்கையை, அந்த பாக்கியமான வாழ்க்கையை
கடவுள் பெருந்தன்மையோடு கொடுத்த அந்த வாழ்க்கையை அவள் என்ன செய்தாள்? தக்க வைத்தாள். கடைசி வரையிலும் ஆண்டவனுக்கு அடிபணிந்தாள். பரிசுத்த பெண்ணாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் கன்னி பெண்ணாக அவள் வாழ்ந்தாள். பத்தினி பெண்ணாக வாழ்ந்தாள். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருந்தது. மூன்றாவதாக இறைவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இதைதான் எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. எரேமியா பார்த்து இறைவன் சொன்னார், அஞ்சாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே இருந்தது. எனவே இறைவன் என்னோடு இருக்கிறார், இறைவன் என்னை படைத்தார், இறைவனே வாழ்வு, இறைவனே வழி, இறைவனே உண்மை, இறைவனே ஜீவன் என்று சொல்லி அன்னை மரியாள் இறைவனை பற்றி கொண்டு வாழ்ந்தாள். இறைவனுடைய துணையை நாடினாள். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொன்னவுடனே ஆனந்தம் கண்டாள் அன்னை மரியாள். அதன் பேரிலே அருளுக்கு மேல் அருள், ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம். இதோ வேலை நகரிலே தோன்றிய தாய் புதுமைக்கு மேல் புதுமை செய்து கொண்டிருக்கிறாள். காரணம், ஆண்டவன் அன்னை மரியாளோடு இருந்து அருளை கடைசி வரையிலும் பொழிந்து கொண்டிருந்தார். எனவே உங்கள் வாழ்க்கையிலும் இறைவன் அருளை தந்திருக்கிறார். அருள் சாதனங்கள் வழியாக, திருமுழுக்கு வழியாக, உறுதி பூசல் வழியாக, நற்கருணை வழியாக, இன்னும் நீங்கள் பெற்ற அருள் சாதனங்கள் வழியாக இறைவன் உங்களுக்கு அருளை தந்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய அருள் என்னோடு இருக்கிறது, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் எதற்கும் பயப்படேன், ஆண்டவர் அருளால் எதையும் செய்ய முடியும் என்ற பவுலுடைய வார்த்தைக்கு இணங்க நீங்களும் ஆண்டவருடைய அருளை உணருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால்தான், அருள் இருப்பதனால்தான் இத்தனை வயதிலும் இந்த நேரத்திலும் எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் இல்லாமல் அன்னையினுடைய ஆலயத்தை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறோம். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இறைவன் உங்களுக்கு அருளை பொழிந்திருக்கிறார். துன்பம் என்பது, கவலை என்பது நாமா அறிவித்துக் கொண்ட வழிவகைகள். எனவே தூக்கி எறியுங்கள். அன்னை மரியாளை போல நான் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். எனக்கு நல்ல கணவனை, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை அருளால் நிரப்பி இருக்கிறார், செல்வங்களால் நிரப்பி இருக்கிறார். இறைவன் என்னோடு இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். நிச்சயம் அன்னை மரியாளை போல கடவுளோடு இருங்கள், இறை திட்டத்திற்கு அடிபணிந்திருங்கள். கடவுள் என்ன செய்கிறார்? அன்னை மரியாளையின் மீட்பு திட்டத்திலே பங்கு பெறுகிற விதத்திலே அவர் உறுதுணையாக தேர்ந்து கொண்டார். எனவே அன்னையின் பக்தர்களே, அன்னை மரியாள் ஓடல்ல, வாழைப்பழ தோலல்ல, வாகனம் அல்ல, மாறாக அன்னை மரியாள் அருளால் நிறைந்தவள். இறைவனுடைய தனி கொடைகளால் அவருக்கு கொடுத்த அருமையான ஒரு கொடை பரிசு என்று சொல்லலாம். ஏனென்றால் கடவுள் நல்லவர், வல்லவர், எல்லாருக்கும் எல்லாமாக இருப்பவர். அதிலே அன்னை மரியாளுக்கு அதிகமாக அவர் ஆசீர்வாதத்தை, அருளை பொழிந்திருக்கிறார். இதைதான் மத்தேயு எழுதின நற்செய்தி 20வது அதிகாரம் 15வது வசனத்திலே அந்த ஓமையின் வழியாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் நல்லவனாக இருப்பது உனக்கு பொறாமையா என்று அந்த ஓமையின் வழியாக வருகின்ற வார்த்தை அன்னை மரியாளுக்கு பொருந்தும். எனக்கு ஏன் இல்லை என்று நினைக்க வேண்டாம். இறைவன் தன்னுடைய திட்டத்திலே பங்கேற்க, தன்னோடு உறுதுணையாக இருக்க அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார், தேர்ந்து கொண்டார், அருளால் நிரப்பினாள். அன்னை மரியாள் அருளால் நிறைந்தவள். அன்பான இயேசுவே, உம்முடைய தாய் உமக்கு தாயாகவும், இதோ பரிசுத்த ஆவிக்கு மணவாட்டியாகவும், தூய தந்தையாம் இறைவனுக்கு மகளாகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்குறித்து வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் கடவுளுடைய திட்டம் நிறைவேற உலகம் படைக்கும் முன்பே ஆதாம் ஏவாளை படைத்த கடவுள் நீர் அப்பா. நிச்சயம் அன்னை மரியாளுடைய திட்டம் ஒரு நேரத்திலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு, 100 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறும் என்று சொல்லி அந்த பெண்ணை முன்குறித்து வைத்து அருளால் நிரப்பினீர் ஆண்டவரே. அதனால்தான் இன்று அற்புதம், அதிசயம் இந்த வேலை நகரிலே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்னை மரியாளை நாங்கள் அனைவரும் அவள் கடவுள் அருளால் நிறைந்தவள் என்று கண்டு பாவித்து நம்பிக்கையோடு ஜெபித்து அவருடைய பரிந்துரையை நாடி நாங்கள் வேண்டி வந்திருக்கின்ற வரங்களுக்கெல்லாம் விடை கிடைக்க தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். ஆமேன், ஆமேன்.
மாற்றுமே. குருதி சிந்தி கல்வாரி பலியாய் அர்ச்சித்தீர். குறைகள் நிறைந்த என் வாழ்வை நிறைவாக்கவே என்னில் எழுந்து என்னை மாற்றும் எந்தன் இயேசுவே. இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாமல்ல தேவனுக்கு ஏற்றதாமடி இருக்க ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளையும் ஜபங்களையும் சிந்தனைகளையும் ஏற்றருளும். ஓம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரில் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவுகூரும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்பட புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதரணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்களது குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. 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 ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை பிட்டு அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் முது திரு ஆவியின் நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் சகாயராஜ், மற்ற எல்லா ஆயர்களுக்காகவும் அனைத்து திருநக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஓந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு அன்றே மொழிந்தீரே. இன்று எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் நீர் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தந்த அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற தேவன். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்க நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தையார தையார தையா தையார தையார தையா தையார 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 நெஞ்சம் மகிழ்ந்திடுதே இறை திருவிருந்தில் பெருகிடுதே உள்ளம் நிறைந்திடுதே அருள் பரவசமா அலை கடல் போலே எழுந்து என் ஆற்றலாக மாறும் தெய்வமே ஆசியுடன் எம்மை நிரப்பி என் உயிருக்குள் ஒளி தாருமே.
உள்ளத்தில் நிலம் வாருமே. முடிவில்லாமதூட்டும் மருந்தாகவே திரு உணவாகவே அலை கடல் போலே எழுந்து என் ஆற்றலாக மாறும் தெய்வமே. ஆசியுடன் எம்மை நிரப்பி என் உயிருக்குள் ஒளி தாருமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக கொடைகளால் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது புனிதமான வாழ்க்கையால் புனிதம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மகிமைப்படுத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாள் அருளால் நிறைந்தவள் என்ற உணர்வோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Now the car will be blessed. இப்பொழுது ஆரோக்கிய அன்னையின் திருத்தேர் புனிதம் செய்யப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இந்த திருத்தேர் பவனி வரும் கடைத்தரு, கடற்கரை சாலை, வீதிகள் அனைத்திலும் இறையாற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, சமாதானம், எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடி ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்றுத் தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களது வலது கரங்களை உயர்த்தி உங்களது குரலொலி விண்ணை தொட அனைவரும் சப்தமாக சொல்லுங்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் சுவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே,
கன்னி மரியாயே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரியே அன்னை மரியே தன்னை இந்த புவி கழித்த சர்வபர தேவன் உன்னை தன்னை இந்த புவி கழித்த சர்வபர தேவன் உன்னை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரியே அன்னை மரியே அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உங்கள் உள்ளம் அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உங்கள் உள்ளம் வெள்ளத்தமிழ் காரியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம் வெள்ளத்தமிழ் காரியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம் வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வம் அம்மா வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வம் அம்மா எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரியே அன்னை மரியே கண்ணல் பூவை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசிர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும்